ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி பிரியாணி தான் பண்ண போகிறோம். அவ்வளவு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் ஈஸ்வரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷர் குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய ஸ்பூன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி இலையை வந்து இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ரோஜா பூ இதழ் இருக்குல்ல அது, அப்புறமா வந்து பட்டையும் குட்டி குட்டியாக உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம பிரியாணிக்கு ஒரு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு 2 ஃபுல் பூண்டை தோல் உரிச்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு இஞ்சி, பெரிய துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகா, பிரியாணி இலை கூட ஒரு 2 சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம இந்த மாதிரி அரையும் போது நல்லா அரைப்பட்டு வர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நல்லா அரைப்பட்டு வரலை உங்கள் மிக்சியில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இஞ்சியோ பூண்டோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இடிச்சிட்டு அப்புறமா வந்து சேர்த்துக்கணும். அந்த உரல் வச்சுருக்கோம்ல அதில் இடிச்சிட்டு சேர்த்தோன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே கொத்தமல்லி தலையும் 2 கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். அதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கணும். அதையும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்து 50 கிராம் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். இந்த பிரியாணி மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயிலேயே வந்து வதக்கிக்கணும். இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம வந்து வதக்கணும். அடுத்ததாக இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நிறைய தேவை கிடையாது. ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னாலே போதும். இந்த தக்காளியை நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தக்காளி தெரிகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் தக்காளி நல்லா குழஞ்சி வந்து வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே மிக்சியில் ஒரு பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த மிக்ஸி அலசின தண்ணியும் நம்ம வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி வந்து நாங்கள் வெட்டிட்டு வந்திருக்கோம். கோழியும் எங்களோட கோழியை தான். அதை பிடிச்சி கடையில் கொண்டு போய் கொடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கழுவிட்டு சேர்ப்பாங்க. நாங்கள் வந்து கழுவிட்டுலாம் சேர்க்க மாட்டோம். அப்படியே தான் சேர்ப்போம். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மசாலா சிக்கனில் நல்லா கலந்து வர மாதிரி கலந்துக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இது நல்லா வேகும்போதே, சிக்கன் வேகும்போதே நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா இந்த சிக்கன் வந்து வெந்து வரணும். ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறமா 20 நிமிஷம் போல் நல்லா வேகணும்னு வைங்களேன். இந்த மாதிரி 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் அரிசி வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ 3 டம்ளர் அரிசி, சிக்கனோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வந்து சிக்கனு. ஸோ இதுக்கு நம்ம தண்ணி வந்து அப்படியே டபுள் த டைமாக சேர்ப்போம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 6 டம்ளர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து அரிசியும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடணும். மறுபடியும் ஒரு டைம் நல்லா கொதி வரும். அப்படி கொதி வரும்போது நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா புதினா இலைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். புதினா இலைகளை சேர்த்துட்டு நம்ம வந்து தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் தயிரும் எலுமிச்சம்பழமும் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போடணும். நம்ம பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது மேலேயே தங்கிரும்ல, அதை தடுக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் கிளறி விட்டு
அப்புறம் மூடி போட்டு விசில் விட்டு எடுத்தோம்னா, மேலேயே இந்த சிக்கன் அந்த மாதிரிலாம் மேலேயே தங்காம, இதெல்லாம் வந்து நல்லா அந்த இலைகள், சிக்கன் இதெல்லாம் மேலேயே தங்காம நல்லா கலந்து வரும். அதுக்காக தான் அப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி மூடி போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா, நல்ல டேஸ்ட்டான சிக்கன் பிரியாணி ரெடி. நம்ம வந்து அதிகமாக விசில் விட்டோம் அப்படின்னா, கீழே வந்து தீஞ்சு போயிடும். அதுக்காக தான். நம்ம ஏற்கனவே சிக்கனை நல்லா வேக வச்சுட்டோம் அப்படிங்கிறதுனால, ஒரே ஒரு விசிலே போதுமானது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஹேப்பி குக்கிங்!